ஷேய் விஷ்ணு பிரமா பிறவி கணக்கு எடுக்கார் வெளியில். பிறவி கணக்கை விட்டுறா அப்படின்ட்டார். பிறவி கணக்குனா 7 ஜென்மத்து சேட்டை செஞ்சவன், சரியா? 7 ஜென்மத்தில் சேட்டை செஞ்சவன் மதமாக வச்சு ஜாதியாக வச்சு நாசம் பண்ணிட்டான். நான் அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன் நீதி அரசர் அவர் உட்காந்துருப்பார். இதெல்லாம் 7 ஜென்மத்துக்கு முன்னாடிடா. ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம். 7 ஜென்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்குடா. அப்போ 7 ஜென்மம் எத்தனாயிரம் வருஷம் பார்த்துக்கோங்கடா. அப்போ ஜாதியாக வச்சவன் மதமாக வச்சவன் பூரா பேரும் இப்போ தான் வெளியே விடுதார். சேட்டை செஞ்சு வச்சுருக்கான்ல, இதை வெளியே விடுதார். எல்லாம் புரிஞ்சுக்கோடா. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி இவன் பார்த்து இவனோட கூட்டாளி பூரா சொல்லுதான், என்ன உனக்கு இந்த கைலாசம் சொல்ல மாட்டான். தலாரத்துக்காரன் ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் தலவாய்புரத்துக்கு உன் ஊருக்காரன் உன்னை பற்றிய ரிசல்ட் விடுதானே அப்படின்னு அவன் காதில் ஊதுதான். அவன் கேக்கான்னு கழுதை கணைச்ச மாதிரி கணைக்கான். புரியுதா? எங்களுக்கு அப்போ இவன் இந்த பிறவியை சொல்லணும்ல, இவனுடைய பிறவியை வெளியே எடுக்காரு. நீ கணைக்கணும்டா, நான் விளையாடணும்டா. 7 ஜென்மத்து சேட்டை செஞ்சவன், புரியுதா? இவன் யாருன்னு தெரியுமாடா? 7 ஜென்மம். இது கைலாசம்டா. ஆதியில் இருந்தது கைலாசம். பன்னி மேய்த்தான். பன்னி மேய்க்கிறது யாருன்னு தெரியுமா? முக்காடு தொப்பி தாடி. அவனுக்கு ஆதியில் கொடுத்தார். கடவுள் கொடுத்தது. அவன் பழியன். ஆனால் கடவுளை தான் நினைப்பான், வேறு யாரையும் நினைக்க மாட்டான். கடவுள் நமக்கு வேலை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த மலங்காட்டுக்குள்ளே பூரா பன்னி பூரா மான்கள் யானைகளை மேய்க்கிறதுக்கு கொடுத்தார். அவன் மலங்காட்டு பழியன். அதான் முக்காடு தொப்பி தாடி. யாரும் தெரியுதாடா? அது வந்தான்டா இவன் மலங்காட்டு பழியன்டா எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏ இவன் தாண்டா காட்டி கொடுத்த எட்டப்பன். இந்த இடத்துல ஐயா லிங்கம் இருக்கிறது. இந்த இடத்துல வெளிநாட்டில் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சியில் எல்லாமே அந்த காலத்தில் காட்டி கொடுத்த எட்டப்பன், புரியுதா? இவன் தான். இது இந்த வட்டாரம் பூரா கன்னு கொட்டு மேலே அடித்து ரோட்டு காட்டில் சிரிப்பான். சிரிடான்னு விடுதார். கடவுளில் உன்னை நான் படைத்தேன், நீ என்ன பார்த்து சிரிக்கணும்னு அவர் கணக்கு விடுதார். புரியுதாடா? இவன் மலங்காட்டு பழியன் எம்எல்ஏ. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டம். இந்த எம்எல்ஏ மலங்காட்டு பழியன். நல்லா பாருங்கடா. அவனுக்கு தொப்பி போட்டாச்சுன்னா அவனுடைய உறுப்பு அவனுடைய உலக நாட்டில் இருக்கிற முக்காடு தொப்பி தாடி கரெக்டாக இருப்பான். நல்லா பார்த்துக்கோங்கடா. அதுக்கு தான் கடைசி அத்தியாயத்தில் மண்ணை அழிப்போம், நாங்கள் மண்ணை திம்போம், உன்னால் பிடிக்க முடியுமான்னு அவன் முன்னாடி ஐயா லிங்கத்துக்கு முன்னாடி 7 ஜென்மத்துக்கு முன்னாடி சொன்னவன். இந்த ஜென்மத்தில் அவனை தூக்கி போட்டு என் மண்ணள்ளி தின்றா, நான் உட்காந்துருக்கேன், இப்போ வாடா அப்படின்னு அவர் கணக்கு இடுதார். புரியுதா? இவனுக்கு கணக்கு எதுக்கு வருது தெரியுதா? இப்போ புரிஞ்சுட்டாடா. தலவாரம், செட்டியார்பட்டி, முகூர், சேத்தூர். இவன் பழியன், மலங்காட்டு பழியன். இவனுக்கு அந்த காலத்தில் 7 ஜென்மத்துக்கு முன்னாடி பூரா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எல்லாம் மேய்க்கிறது கொடுத்தாரு. அதை மேய்ச்சிடுறா அப்படின்னு. மலங்காட்டு பழியன் மேய்க்கிறவன் பூமியில் வெள்ளையும் சுள்ளையுமாக இருந்து எவ்வளோ சொத்து, பூமியை கடவுளோட சொத்து தின்னுட்டு கொளுத்து மப்பேறி போய் எப்படி போகிறான்? நல்லா போகிறான்லடா, அழகாக போகிறான்ல. அடிக்கிற அடியில் குட்டுக்கிற குட்டுப்பில் துவைச்சி எடுத்து போடுவார். இவனுடைய கூட்டாளி, இவனுடைய நண்பர்கள், இவனுடைய சொக்காரங்கள். சென்னை மெட்ராஸில் இருக்கானா முதலமைச்சர். இது அவன் வெள்ளைக்கார ஆட்சி. அதான் கலாணித்தனம். வெள்ளைக்கார ஆட்சி தான் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன். கரெக்டாக அவனுடைய எண்ணத்தில் தான் அவன் இருப்பான். அவன் கரெக்டாக எண்ணத்தில் கரெக்டாக இருப்பான். இவன் காட்டி கொடுத்தவன் அவன் அள்ளிட்டு போனவன். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கான்லடா, கருப்பு சிவப்பு, இவன் அள்ளிட்டு போனவன். அவனுக்கு அந்த அள்ளுத தன்மையில் அவன் குடும்பம் வாரிசு உட்காந்துருக்கா. அள்ளுதா, அதான் நான் உட்காந்துருக்கேன்டா, நீ அள்ளுடா, எவ்வளோ அள்ளு திங்கணுமோ தின்றா, நீ காட்டி கொடுறா அப்படிங்காரு ராஜபாளையம். இவனோட சேர்ந்த கூட்டாளிகள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர்கள் இருக்கானா, கவர்மெண்ட் லாயர். அவன் தான் இந்த இதெல்லாம் இடிக்கிற கணக்கு அள்ளிட்டு போகிற கணக்கு வந்துருச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. இடிக்கிற கணக்கு அள்ளிட்டு போகிற கணக்கு. அவனும் மலங்காட்டு பழியந்தேன். மேய்ச்சவன், பண்ணி மேய்ச்சவன், கடவுள் படைச்சார். இதெல்லாம் பார்த்துக்கோங்கடா. அப்படி போய் அதில் பார்த்து சாப்பிட்டுக்கோங்கடா. ஆனால் விவசாய கணக்கில் இருக்கும்னு. இப்போ பழியனா பூமியில் எப்படி முக்காடு தொப்பி எப்படி வேலை பண்ணுதான்? அப்படி சோக்காட்டமாக போகிறான், நீதிமன்றத்தை அவமதிக்கான். அப்போ நீதிமன்றம் கணக்கு என்னன்னு தெரியுதாடா? இப்போ புரியுதாடா? இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின்னு 3 இந்து மதத்துக்காரங்க நீ வச்சுருக்க இல்லை. நீதி கேட்க போவான், நியாயத்தை கேட்க போவான், கோயிலில் கடவுள்கிட்ட கேட்பான்.
அதுதான் முக்கியமான தொகுப்பு. இரண்டாவது கணக்கு கிறிஸ்டின். அவன் கோயில் எப்படி கட்டியிருக்கான், ஜட்ஜி கோட்ரு மாதிரி கட்டியிருக்கானா, முக்காடு தொப்பி தாடி அவனும் கோட்ரு மாதிரி கட்டியிருக்கானா நீதிமன்றம். இந்த 2 கணக்குமே இவனுக்கு தான். புரியுதா? இந்த சாமி கும்பிட்டு கடவுள்கிட்ட வரம் கேட்குறவன் கடவுள்கிட்ட வரம் கேட்பான், சாமி கும்பிட மாட்டான். தப்பு செஞ்சதுக்கு கையை கெட்டி நின்று ஆணும் பெண்ணும் கடவுளே தப்பு செய்தாங்க, இதுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி இந்த கோயிலில் கடவுள் உட்கார்ந்துருக்க கோயில் ஆலயத்தில் போய் கேட்பான். அவர் அந்த நீதி நியாயம் தர்மம் கொடுத்தார், நீதி கொடுக்க முடியல, தன்னை அதை சத்தியமாக வாங்கிட்டான்ல, அந்த சத்திய பிரமாணம் வந்து வாங்கிட்டான் அந்த பேய. இந்த 2 மதத்துக்காரனை வச்சு உட்காந்து சத்தியம் பண்ணி வாங்கினானா, அதுக்கு தான் அந்த கணக்கை வெளியிடுதார். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட. அதுதான் நீதிமன்றம் கோட்டை எலுமிச்சம்பழம் கனியை பூமியில் உட்காந்து எரிஞ்சிட்டார். எலுமிச்சம்பழம் கனி இந்த 2 மதத்துக்காரனுக்கு தெரியும். இந்து மதம் சாமி கடவுளை கும்பிடுதானே அவனுக்கு தெரியாது, இந்த எலுமிச்சம்பழம் பற்றி தெரியாது. புரியுதா? முக்காடு தொப்பி தாடி இந்த பேருக்கு தெரியும். எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டாருன்னா சோழி முடிய போகுது, சோழி முடிச்சிருவார். அந்த கனி விஷயம் அவனுக்கு தான் தெரியும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா. இல்லையே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முக்காடு தொப்பி தாடி, தொப்பியை போடுங்கடா, கரெக்டாக இருப்பான். அவனுடைய இனத்தோட கரெக்டாக சேர்தாண்டா. உங்களுக்கு தெரியாதுடா, ராஜபாளையம் உனக்கு தெரியாது. இனத்தோடு சேர்ந்து அழகாக கொட்டு மேலே அடிக்கான், பிபியூ தான். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கைலாசத்தில் வரைக்கும் மண்ணள்ளி தின்னுருக்கான். இந்த ஜெம்மத்தில் 2 வெதரை அறுத்து விட்டுருவார், வானரப்பட வரையில் அறுத்து விட்டுருவார். அவனு பயம் இல்லை. அப்படியே எங்கே அவன் சொக்காரன் இருக்கான்ல, அவன் சொக்காரன் எங்கே இருக்கான், சென்னை மெட்ராஸில் இருக்கான். பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காராட்சியில் ஆண்டான்லடா, அவன் அங்கே கிடக்கான். அதனால தான் 2 பேரும் கையை கோர்த்து அலைதான், மந்திரிகள் கோர்த்து அலைதான். எல்லாவனுமே இவன்கிட்ட இருக்கிறவன் பூரா 2 மதத்தில் உள்ளவன். புரியுதா? இல்லை கைலாசத்தில் பிரித்து போட மாட்டார், எல்லாம் படைக்கிறது ஒரே உயிர். ஆனால் இந்த சேட்டை பண்ணதை அப்படியே கசக்கி விட்ருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சு நடங்க. தெரியுமா? இவனும் சென்னை மெட்ராஸிலேருந்து இதுதான். இப்போ அதைத்தான் பிறவியை வெளியே எடுத்து விடுதார். இந்த பிறவியில் நீ காதால் கேட்டுக்கோடா, கண்ணால் பார்த்துக்கோடான்னு விடுதார். துவச்சி எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம் இப்போ புரிஞ்சுட்டாடா. நீதிமன்றம் கோர்ட்டு முக்காடு தொப்பி அவன் ஊதுதானா, அவன் எல்லா இடத்துல பள்ளிவாசல் கட்டி ஊதானா, அதே மாதிரி தான் நீதிமன்றம் இருக்கும். அதுதான் நீதிமன்றத்தை பூரா க்ளோஸ் பண்ணுதார். நீ வச்ச நீதிமன்றமா அதுதான் க்ளோஸ் பண்ணுதார். நீ வச்ச ஜட்ஜினா என்ன தெரியுமா? ஜட்ஜி ஞாயிற்றுக்கிழமை போய் அவன் ஜட்ஜி பாதராக இருக்கானா, அவனுடைய ஜட்ஜி எப்படி இருக்குது? ஏண்டா பாய்ப்பேகளா, கடவுள் கொடுத்த கணக்கை நீ ஓட்டி பார்க்கலன்னா பிச்சு ரவரவே எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். இல்லை இப்போ நடிகர் வந்தாங்கடா, அவனும் வெள்ளைக்கார ஆட்சியில் பிரிட்டிஷ்கார ஆட்சியில் முக்காடு தொப்பி எல்லாம் அவன் தான்டா. இப்போ 40 பேர்த்த கொண்டானா, 41. அதுக்கு முன்னாடி மாவட்டத்தில் எல்லாம் நடந்து மொத்தம் 50 கணக்கு வந்துருச்சு. 50 பேர்த்த கொண்டுட்டான். அவன் எப்படி 2 கையை வீசி அவனுக்கு பாதுகாப்பு டெல்லியிலேருந்து கொடுக்கணுங்க. அப்போ எல்லாம் டெல்லியில் இருக்க யாரும் தெரியுமாடா? முக்காடு தொப்பி தாடி பிரதமர். அவன் பக்கா இவனோட சேர்ந்தவன் தான்டா. இவனோட சேர்ந்த முக்காடு தொப்பி தாடி யாரோட? ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. இதெல்லாம் பிரித்து போட்டு தான் ஐயா இந்த ஜெம்மத்தில் கெடடா ஒன்று அங்கங்கே தூக்கி போட்டு வித்தோட்டமாக உட்கார்றா அப்படின்னு இருக்கார். சரியா? உட்காந்து வாங்கடா, நான் உட்காந்துருக்கேன். 2 கையை இல்லை உங்களை செகண்டில் மார்க்கத்தில் அடிக்க விட்ருவார். நான் கணக்கு போடுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா அப்படிங்கார் ஐயா. புரிஞ்சுக்கோங்கடா. பிரதமர் யாருன்னு தெரியுமாடா? முக்காடு தொப்பி தாடி. இங்கே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முக்காடு தொப்பி தாடி. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக உட்காந்துருக்கானா, வெள்ளைக்கார ஆட்சி ஜட்ஜி அவன் அதான்டா. அவன் கரெக்டாக வரானா, கொள்கையில் கரெக்டாக வரானா, இதான்டா. அதான் கடவுளை கையெடுக்க மாட்டான், மோதி பார்ப்பான். இவர் இப்போ உட்காந்துட்டார், நீ மோதி பாடுறா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்டா.